நீங்க வந்து ஒரு பெண்கிட்ட போறீங்க. அந்த பெண் இப்படிலாம் மேனிஃபெஸ்டேஷன் உங்ககிட்ட இருந்து நீங்க ஒரு நல்லா சம்பாதிக்கிறவரு. உங்ககிட்ட இருந்து கார் வாங்கணும், சொந்த வீடு எழுதி குடுக்கணும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி விட்டு, "என்னையா அவன் வந்து மச்சான் அது ஒண்ணும் ஒரு பெரிய அன்புக்காகலாம் உங்ககிட்ட வரலையா?" அப்படிலாம் சொல்லும்போது, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து உங்களுக்கு முதல் மனைவியோட சப்போர்ட் தான் 100% இந்த இடத்துல பண்ணும். ஓகே. அதுல வந்து உண்மையாலுமே இந்த வந்து நம்ம சின்ன வீடு பாக்கியராஜ் கதை எடுத்துக்கோங்க. அதுல வந்து அவர் வந்து அவர் ஒரு கீப் வச்சிருப்பாரு. கல்பனாக்கு தெரிஞ்சு விட்டுருவாங்க. போட்டும், போட்டும்ன்னு. நல்லாவே தெரியும். போய் நீங்களே வச்சுக்கோங்கன்றுவாங்க. ஏன்னா கல்பனாக்கு தெரியும் சத்தியமா அங்க அவருக்கு நிக்காது. அந்த ஆள் வந்து அடிபட்ட பந்து மாரி திரும்பி வருவாரு. வரும்போது ஒழுக்கமா திரும்பி வந்தா நம்ம ஏத்துக்கலான்னு. அப்புறம் இங்க அடி வாங்கிட்டு தொண்டைக்கானன், துணியக்கானன் பொண்டாட்டிட்ட வருவாரு. ஆனா நம்ம ஆளு ரங்கராஜ பொறுத்தவரையில ஸ்ருதியோட இணையிறாரா? இல்ல ஏன்னா அவங்க 2 பேருக்கு இடையில எவ்வளோ பிணைப்புங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டாம். நம்ம அத சொல்றதுக்கு இல்ல. எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அவங்களோட பெர்சனல் லைஃப். நம்ம சும்மா இதுக்கு கிளைமாக்ஸ் இப்படிதான் முடியும்னு நம்மளா முயற்சி பண்ண வேண்டாம். அது அவங்களோட வாழ்க்கை. ஆனா இது தப்பு அப்படின்னு தெரியும்போது ஸ்ருதி வந்து இந்த இடத்துல ஒரு அழகா வந்து ஒரு ஸ்டெப் எடுக்குறாங்க. இல்ல நம்ம உண்மையாலுமே மீட்டு கொண்டாடுற வரைக்கும் அவர கொஞ்சம் இது பண்ணி இந்த இதெல்லாம் வெளியிட்டு இது ஒண்ணும் பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு காதலா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணவனும் ஜாய் கிறிஸ்லாவுக்கும் மாதம்பட்டி கிடையாது. இது ஒரு மணி பேஸ்ல தான் இருக்குது. ஒரு ட்ராப் பண்ணப்பட்டிருக்காரு. வேற ஒன்றும் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி ரங்கராஜை வெளி கொண்டு வரக்கு அவங்களுடைய முயற்சிகள் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் அது. ஓகே, ஓகே. இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி இதுதான் உண்மை.